நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சுவையான புரோட்டீன் ரிச்சான பாசிப்பருப்பு இட்லியும் அதுக்கு டேஸ்ட்டான ஒரு சட்னியும் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கணும். அரை கப் பாசிப்பருப்புக்கு அரை கப் உளுந்து, ஒரு டீஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதையும் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி உப்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாவு நல்லா 8 மணி நேரம் புளிக்க விடணும். மாவு நல்லா புளிச்சு வந்தால் தான் உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக வரும். போல் இட்லி தட்டில் நல்லெண்ணெய் தடவி ஆவியில் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். சாஃப்டான இட்லி ரெடி ஆகிடும். இது தொட்டுக்கிறதுக்கு நல்ல காரசாரமாக பச்சை மிளகாயும் கொத்தமல்லி வச்சு ஒரு சட்னி தான் ரெடி பண்ணேன், கொரடா சட்னிம்பா. அது இது தொட்டுன்னு சாப்பிட்லாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதுமே நம்ம அரிசி உளுந்து வச்சு தான் இட்லி பண்ணுவோம். ஒரு மாறுதலுக்காக இதே மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவா. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.